தமிழக மக்கள் சமூக மத நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பிரார்த்தனை முடிந்து வெளியில் வந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மும்மதத்தினரும் கேக் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சமய நல்லிணக்கத்தை பேணும் வகையில் தஞ்சை இருதய ஆண்டவர் பேராலயத்தின் முன்பாக இன்றைய தினம் பிரார்த்தனை முடித்து வரும் கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து அவர்களுக்கு கேக் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் சார்பாக நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை குறித்து ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்களை கேட்கலாம். சார், இப்போ கிறிஸ்தவ சர்ச்சிலிருந்து வர்றவங்க அவங்களுடைய பிரார்த்தனை முடிச்சு வந்ததுக்கப்புறம் அனைத்து மத மக்களும் இணைந்து கேக் கொடுத்து கொண்டாடி வராங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி? வணக்கம் சார். சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது வட இந்தியாவில் வந்து குறிப்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், ஏன் கேரளாவில் கூட இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை வந்து ஒரு சில சமூக விரோதிகள் வந்து சீர்குலைக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க. அது வந்து நாடு முழுக்கும் கண்டன எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது மாதிரியான நிகழ்வு எங்கேயுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து மத நல்லிணக்கத்தை வந்து பேணணும் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதை வந்து இன்னொரு முறை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் இணைஞ்சு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைஞ்சு இன்று தஞ்சை கல்லுகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு திருப்பலியை முடிஞ்சு வர்றவங்கள்ட்ட அனைவரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்களுக்கு பூச்செண்டு கொடுத்தோம். மேலும் அவங்க அனைவருக்குமே வந்து நம்ம வந்து கேக்கும் வழங்கி சகோதரத்தை அனைவரும் நம்ம போட்டுருவோம். அனைத்து மதமும் அன்பைத்தான் போதிக்கிறது. யாருக்கும் யாரும் விரோதி கிடையாது அப்படிங்கிறத வந்து எந்த மதத்தவருக்கும் விரோதி கிடையாது, அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு நாங்க நடைபெற்றிருக்கு சார். அதாவது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இடையூறுகள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் அது போன்ற சம்பவம் நடைபெறவில்லை என்பதை வலியுறுத்தும் விதமாகவும், அதேபோல் தமிழகத்தில் சமத்துவம் என்பது சகோதரத்துவம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை எடுத்துக்காட்டு விதமாகவும் இந்த நிகழ்ச்சி ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் நடத்தப்பட்டுள்ளது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7.